திருமுடியும் சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் சேவூர் ரோட்ரியோ சாமிநாதன் அண்ணாவும் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேரும் மனசூட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் பாருங்கள் சாலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை பற்றி பேசுகிறாரு. நான் அங்கே போய் பேசியிருக்கேன் அதையும் சொல்கிறாரு. அருமையான பள்ளிக்கூடம், அதில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவர் அருமையாக சொல்லிகிட்ருக்காரு. அது மாதிரி சேவூர் அரசு பள்ளிக்கு வந்து இப்போ வந்து சேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியும் சரி, அந்த விளையாட்டு மைதானம், அந்த இன்னொரு சின்ன ஸ்கூல், ரெண்டு பேருக்கும் விளையாட்டு மைதானம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு மேக்கே இருக்குது. ஆனால் எதுவும் கவர்மெண்ட்டு தான் இருக்குது, நெடுஞ்சாலைத்துறையிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த அந்த ஒரு காம்பவுண்டை தூக்கி அந்த பக்கம் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. குழந்தைகள்லாம் அருமையாக விளையாடுவாங்க. ஏன்னா இப்போ நிற்கிறதுக்கு தான் அங்கே இடமே இருக்குது. அதனால் வந்து இந்த அந்த காம்பவுண்ட் தூக்கி போட்டால் 10 சென்ட் இடம் கிடைக்கும். 10 சென்ட் இடம் கிடைக்கும். கரெக்ட். ஆக இந்த கோரிக்கையை நாங்கள் தினமலர்லையும் சொல்லியிருக்கோம். தினமலர் செய்தி வந்து அது நிறைய முறையை போட்டிருக்காங்க. ஆனால் முன்பிருந்த ஆட்சிகள் அதை வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க, நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்க அரசு நிச்சயம் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் தினமலர் செய்தி வந்ததுக்கப்புறமேலு எங்கள் அவினாஷி தொகுதியில் கமலி லோக்கலில் இருக்கவங்க தான் இன்றைக்கி மினிஸ்டராகவும் இருக்காங்க. அதனால் இந்த செய்தியாக இருந்து நிச்சயம் வந்து அவங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி இப்போ நான் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இங்கே எங்கள் சாமிநாதன் அண்ணா சிபி சொன்ன மாதிரி அரசு பள்ளிக்கு வந்து விளையாட்டு மைதானம் கட்டாயம் வேணும் சார், அவசியம் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1500 2000 குழந்தைகள் விளையாடுறதுக்கு அந்த இடம் பத்தாது. அதனால் அதையும் வந்து உருவாக்கணுங்கிறத வந்து அது பாருங்கள். அதாவது அவருக்கு வயசு 83, ஆனால் இன்னும் சிந்தனை பாருங்கள் எப்படி இருக்குது. நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும். இதுதாங்க அதாவது வாழ்க்கையில் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சிந்தனை, உயர்ந்த சிந்தனை. அந்த சிந்தனைகள் தான் வந்து அவரை பாருங்கள் இன்னும் வந்து துடிப்பாக வச்சுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த தருணத்தில். நண்பர்களே, என்ன சொல்கிறது, இப்படியான மனிதர்களும் நாங்கள் ரோட்டில் இருக்கோம். என்ன சொல்கிறது, நான் ஆண்டவா, தெய்வமே, இறைவா, ஈஷா,